சுமதி அம்மா மட்டும் மங்க பாப்பா பத்தி ஏதாவது உளறிட்டாங்கன்னா அப்புறம் மங்கவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போயிடும். அனாத ஆசிரமெல்லாம் நடத்துறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்மா. ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களா நல்லா இருக்காங்களா? உங்களை மாதிரி நல்லவங்க உதவியால தான் தம்பி ஆசிரமம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அபி பாப்பாவை பத்தி சொன்னாளா? எந்த பாப்பா? அது சுமதி அம்மா, இப்ப நீங்க எங்க போறீங்க? நானா ஆசிரம விஷயமா ஒரு விஐபிய பார்க்க போயிட்டு இருக்கேன். 1 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. 1 மணிக்கா? இப்பவே மணி 12 ஆயிடுச்சுமா. நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. ஆமா லேட் ஆயிடுச்சு. சரி நான் வரேன் அபி. சரி வரேன் தம்பி. சரிங்க. அபி நீ பாப்பாவை பார்க்க வருவல்ல? வருவேம்மா. வாமா, உன்கிட்ட நான் நிறைய பேசணும். நான் வரேன். சரிங்க. அபி எந்த பாப்பா? அது உங்ககிட்ட தான் கேக்குறேன் அபி. எந்த பாப்பா? எந்த பாப்பா சஞ்சீவ்? இப்பதான் அவங்க சொல்லிட்டு போறாங்கல்ல, அந்த பாப்பா. ஓ அந்த பாப்பாவா? இவங்க என் ஃப்ரெண்டோட அம்மா. என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய நான் ஒரு வாட்டி தான் போய் பாத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறமா என்னால போக முடியல. அதான் குழந்தைய பார்க்க வான்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்படியா? சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல சஞ்சீவ், நீ வீட்டுக்கு போ. நான் உனக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தான் வந்தேன். அதான் பாத்துட்டேன்ல. நீ வீட்டுக்கு போ, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரி ஓகே. சஞ்சீவ், நான் மங்காக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக உன்கிட்ட உண்மையை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் சத்தியத்தை மீறினா குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியாம இப்படி பண்ற. என்ன அபி ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல சஞ்சீவ், நான் வரேன். நீ வீட்டுக்கு போ. என்ன சஞ்சீவ் என்னையே பாத்துட்டு நிக்கிற? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல டெய்லர். இந்த ஒரு வார்த்தையில தான் சஞ்சீவ் என் உயிரே அடங்கியிருக்கு. சரி சஞ்சீவ், வெயிலா இருக்கு. நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். பாத்து போ. அம்மா, அம்மா. வா சந்தோஷ். என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எனக்கு அபியும் சஞ்சீவையும் பார்க்கணும் போல இருக்குடா. சஞ்சீவ் அபி எங்க இருக்காங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அபி கிட்ட கேட்டா அவ சொல்ல மாட்டேங்கிறா. என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போ சந்தோஷ். அம்மா அழாதீங்கம்மா.
சஞ்சீவோட கடன் சீக்கிரமா அடையணும். அவன் நல்லா இருக்கணும். நம்ம சஞ்சீவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் சந்தோஷ். நீ உனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி சஞ்சீவுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தா என்ன? இத நீங்க என்கிட்ட சொல்லணுமாமா? இத நான் நேரடியா சொன்னா சஞ்சீவ் நான் சொன்ன வேலைக்கு போக மாட்டான் தான் என் ஃப்ரெண்டு மூலமா சஞ்சீவுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ண. ஆனா சஞ்சீவ் அந்த வேலைய வேண்டான்னு சொல்லிட்டாமா. ஏண்டா? நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் கடனை அடைக்க முடியாதுன்னு சஞ்சீவ் முடிவு பண்ணிட்டாமா. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராயிட்டாமா. ஏய், டேய், என்னடா சொல்ற? தான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி காணாம போன குழந்தைய எப்படியாவது திரும்ப கண்டுபிடிச்சு அபிகிட்ட ஒப்படைக்கணும்ன்ற முடிவுக்கு அவன் வந்துட்டாமா. என்ன சந்தோஷ் நீ இப்படி எல்லாம் சொல்ற? என் பிள்ளை ஜெயிலுக்கு போக கூடாது. நான் அவனை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். ஏமா நான் மட்டும் விட்டுருவேனாமா? சஞ்சீவ் கடன் அடைக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேமா. எப்படியோ சஞ்சீவோட கடன் அடைச்சிடலாமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம சஞ்சீவுக்கு துணையா அபி கூடவே இருக்கா. அபி சஞ்சீவ ஜெயிலுக்கு போக விட மாட்டாமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கம்மா, சாப்பிட்டீங்களா? சொல்லாமலே தெரியுது நீங்க சாப்பிடலன்னு. இருங்கம்மா, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். வேண்டாப்பா சந்தோஷ், எனக்கு பசிக்கல. மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எனக்காக சாப்பிடுங்கம்மா. வாங்க, வந்து ரூம்ல உட்காருங்க. வாங்க சந்தோஷ். வாங்கம்மா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன இது கிச்சன் இவ்வளவு கேவலமா இருக்கு? இந்த ஸ்ரீஜா என்னதான் பண்றா? எதுக்கு இந்த மைதா மாவு நம்மள இப்படி முறைக்கிறான்? ஏய், எங்கடி போயிட்டு வர? இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? மெதுவா பேசு. மெதுவா பேசணுமா? ஏண்டி கிச்சன் ரொம்ப குப்பத்தொடி மாதிரி கேவலமா இருக்கு? என்னதான் பண்ற? கிச்சனா? கிச்சன் கேவலமா இருந்தா ஸ்ரீஜா என்ன பண்ணுவா சந்தோஷ்? அவளுக்கும் கிச்சனுக்கும் என்ன சம்பந்தம்? இவன் என்ன எல்லாத்துக்குமே முறைக்கிறான்? வீட்டுல இந்த மகாலட்சுமிய 2 பேரும் சேர்ந்து அடிச்சு துரத்திட்டு இப்ப என்ன சம்பந்தம் நான் கேக்குறீங்க? நிறுத்து. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? சமைக்கணும், வீட்டை நீட்டா வச்சுக்கணும். போ சமை போ. என்னது? சமைக்கணுமா? ஏய், என்னாலலாம் சமைக்கவே முடியாது. இன்னைக்கு ஹோட்டல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். வேலைக்காரிக்கு சொல்லிருக்கு, அவ நாளையில இருந்து வந்து ஜாயின் பண்ணிப்பா. வீட்டு வேலையில அவ பாத்துப்பா. வேலைக்காரியா? அபி என்ன வேலைக்காரிய வச்சா வீட்டுல சமைச்சா? வீட்டு வேலையெல்லாம் வேலைக்காரிய வச்சா பார்த்தா? அபிதானே பார்த்தா? அததான் நீயும் பார்க்கணும். போ. போய் சம போ. அவ பண்ணானா நானும் பண்ணணுமா? என்னால சமைக்கவே முடியாது. நீ தானடி அபியோட இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு அபிய வீட்டை விட்டு வரட்டின. நீதான் பண்ணணும்.
இங்க பாரு, மரியாதையா ஒழுங்கா போய் சம, இல்லனா விளைவு வேற மாதிரி இருக்கும். விளைவு வேற மாதிரி இருக்குமா? மைதா மாவு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. ஏய் இங்க பாரு, எனக்கு சமைக்கலாம் தெரியாது. சமைக்க கூட தெரியாம எதுக்கு நீ என் கையால நீ தாலி கட்டிக்கிட்ட? எதுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த? மருமகனா சமைக்கணுமா? ஏய், உன்னை வச்சேனா? சந்தோஷ் சந்தோஷ், கோவப்படாத சந்தோஷ், கொஞ்சம் பொறுமையாரு, கோவப்படாத. இப்ப என்ன, உனக்கு ஸ்ரீஜா சமைக்கணும் அவ்வளவுதானே? அவ சமைப்பா. அம்மா மா, நீ கொஞ்சம் சும்மா இரண்டி. அவ சமைப்பா சந்தோஷ், சமைப்பா. நீ போ. நான் ஆபீஸ் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள சமைச்சு ரெடியா இருக்கணும். ஏமா, எனக்கு சமைக்கவே தெரியாதுங்கிற, நீ பாட்டுக்கு சும்மா அவன் முன்னாடி சமைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க. ஸ்ரீஜா, உனக்கு கேக் மேட்டர் கரண்ட் மேட்டர்ல மறந்து போச்சு அதுக்குள்ள. நீ முடியாதுன்னு சொன்னா சந்தோஷ் நம்மள முடிச்சு விட்டுருவாண்டி. நீ சண்டைக்கு வரணும்னு வேணும்னு சந்தோஷ் வம்புக்கு வரான். அது கூட உனக்கு புரியலையா? இங்க பார், நான் சொல்றத கேளு. அவன் திரும்பி வர்றதுக்குள்ள நாமளே ஏதாவது சமைக்கலாம். வா, நான் சொல்றத கேளு. வாடி, மா. வா வா. நான் கூட இருந்து சாப்பிட வைக்கலன்னா சஞ்சீவ் சாப்பிடவே மாட்டேங்கிறானே. கொஞ்சம் கூட அவன் மேல அவனுக்கு அக்கறையே கிடையாது. வீட்டுக்கு போய் சஞ்சீவ சாப்பிட வச்சுட்டு 1/2 மணி நேரத்துல ஆபீஸ்க்கு கிளம்பிடணும். ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அபி மாதிரி இருக்கு. சஞ்சீவ் அபி எங்க இருக்காங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அபி கிட்ட கேட்டா அவ சொல்ல மாட்டேங்கிறா. என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போ சந்தோஷ். அபிய ஃபாலோ பண்ணிட்டு போய் அபியும் சஞ்சீவும் எங்க தங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அம்மா அவங்க கூட்டிட்டு போவோம். என்னடி கிச்சன் இவ்ளோ கேவலமா கிடக்குது? ஐயோ, இப்ப என்னடி பண்றது? மா, எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது. ஏய், நீ ஏண்டி அதையே சொல்லி சொல்லி காமிக்கிற? நான் சொல்ல சொல்ல சமடி. அதுக்கு முன்னாடி கிச்சனை கிளீன் பண்ணாம சமைக்க முடியாது. சரி வா, பாத்திரம் கழுவு. அம்மா, பாத்திரம் கழுவுறதா? என்னாலாம் முடியாது. வேணும்னா நீ போய் கழுவிக்க போ. ஐயோ, உன்னை பெத்த பாவத்துக்கு அதையும் பண்ணி தொலைக்கிறேன். நின்னு வேடிக்கை பாரு, அடுத்த தடவைக்கு உதவும். வா. பாத்துக்கொடி, இப்படித்தான் கழுவணும். ஷோ, பாப்பா பாப்பா.
உனக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கிறல நீ. சரி சரி பண்ணு. சரி முடிச்சிட்டு வாமா, நான் வெயிட் பண்றேன். ஆ, ஆ. அப்பா, கிச்சன் ரெடி. சரி ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம். ஆனா என்னம்மா சமைக்கிறது? உப்மாதா. உப்புமாவா? ஏ ஆமாண்டி, அது மட்டும்தான் எனக்கு பண்ண தெரியும். ஹம், இப்பதான் தெரியுது அப்பா ஏன் உன்னை விட்டு ஓடி போயிட்டாருன்னு. ம், உப்புமாவை போட்டே எங்க அப்பாவை விரட்டி அடிச்சிருக்க. ஏ போடி, பழைய கதையெல்லாம் பேசாத. கான்சென்ட்ரேஷன் டு ஒர்க். அம்மா, இந்த உப்புமாவை செஞ்சு போட்டு அந்த மைதா மாவு தின்னுவானாமா? அவன் திங்கிறான் திங்கல. நமக்கு தெரிஞ்சது தானே செய்ய முடியும். நீ செய்ய, நான் கைட் பண்றேன். சரியா? சரி சொல்லு. 4 வெங்காயம் 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணு. எடுத்துட்டு வா போ. அது எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜ்ல இருக்குமா? ஏ ஆ? அங்க பாரு, அங்க வச்சிருக்கு பாரு. போய் எடுத்துட்டு வா. ஹலோ மேடம், நாங்க வருமா ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். 10 கோடி ரூபாய் பணத்தை கட்ட டைம் நெருங்கிட்டே இருக்கு மேடம். பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க மேடம். 10 கோடிய எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுறோம் சார். நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அசல்ட்டா இருக்காதீங்க. பணத்தை சொன்ன தேதிக்குள்ள ரெடி பண்ணலன்னு வச்சுங்களேன், அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. ஐயோ இல்ல இல்ல சார், சொன்ன டேட்குள்ள கடன் பணம் 10 கோடிய எப்படியாவது நாங்க ரெடி பண்ணிடுறோம் சார். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க மேடம். சரி வைங்க. அது என்னத்த எண்ணி பாக்குற? அப்படியே எடுத்துட்டு வா எல்லாத்தையும். 4 தானம்மா கேட்ட? 4 தான் எடுத்திருக்கேன். சரி வா. உட்காருடி. ம். ஆ, இந்த வெங்காயத்தை எடுத்து இப்படி மேல வச்சு கட் பண்ணு. ஐயோ. இது மேலயா? ஆ, எல்லாம் என் நேரம். அப்படிதான் கட் பண்ணும். கட் பண்ணு. ஆ, இப்படிதான் கட் பண்ணும். கரெக்ட். ஐயோ ஐயோ, என்னாச்சுடி? ஆ? கைய விட்டுட்டியா? கட் பண்ணி பார்த்து கட் பண்ண மாட்டியா? அறிவு கெட்டவளே. ஒரு வேலையை கூட ஒழுங்கா பார்க்க முடியல. ஒரு வெங்காயத்தை கூட கட் பண்ண முடியல பாரு. ஆ? குரங்கு குரங்கு. ஐயோ, ரொம்ப பேசுறமோ? இல்ல ஸ்ரீஜா, ஒரு ஃப்ளோல திட்டிட்டேன். தப்பா நினைச்சுக்காத. சரி கட் பண்ணுடி. மா, நீ கட் பண்ணுமா, நான் சமைக்கிறேன். ஏய், நான் எதையும் கட் பண்ண மாட்டேன். கட் பண்ணு. ப்ளீஸ்ல, ப்ளீஸ்மா. மாமா ப்ளீஸ்மா, கட் பண்ணுமா, கட் பண்ணுமா, ப்ளீஸ்மா. சரி குடு. ம். வா அபி.
என்ன அபி ஒரு மாதிரியா இருக்க? ஆ, இல்ல சஞ்சீவ், நான் நல்லாதான் இருக்கேன்.